ஹலோ ஃபுட் லவர்ஸ், இன்றைக்கி நம்ம செம டேஸ்டியான சாஃப்டான மட்டன் நுரையீரல் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கரில் தேவையான அளவு எண்ணெயும் தேவையான அளவு கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் கீயும் ஹீட் ஆன பிறகு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தாளித்த பிறகு மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சம் புதினா இலையை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. புதினா ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். மட்டன் நுரையீரலை வாங்கும் போதே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போது வீட்டில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் நுரையீரலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி எல்லா மசாலாவும் நுரையீரல் மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி, 2 கப் தேங்காய், தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை குக்கரில் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு சால்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ தண்ணி தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கொதி வந்த பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மட்டன் நுரையீரல் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸை படிப்பேன். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். 5 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போகட்டும். ஸ்டீம் மொத்தம் போன அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போது செம க்ரீமியான திக்காக இருக்கிற மட்டன் நுரையீரல் குழம்பு ரெடியாக இருக்கும். ஃபைனலாக ஃப்ரெஷ் கொத்தமல்லி தூவி இறக்குங்க. இப்போது இது சுட சுட சாதம், இட்லி, தோசை இல்லை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், குக்கிங்கை விரும்புகிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஷேர் பண்ணுறதுனால இந்த ரெசிபி இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நீங்கள் இன்னும் நம்ம மிஸ்டர் காம்ப்ளி கிச்சன் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸ், குக்கிங் டிப்ஸு, ஷார்ட்ஸு எல்லாமே உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீக்கிரம் இன்னும் ஒரு சூப்பர் டேஸ்டி ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஹாப்பி குக்கிங், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. பை பாய்.